Hi friends, இன்னைக்கு பார்க்க போற வீடியோ நான் ஒரு early morning ல இருந்து எடுத்துட்டு இருக்கிற vlog தான். So 5:30 5:15 ல இருந்தே நம்மளோட டைம் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். So அந்த சாய்க்கும் பிரணாவுக்கும் ரெண்டு பேருக்குமே லஞ்ச் ஸ்நாக்ஸ்லாம் வந்து பேக் பண்ணணும். இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளா அண்ட் குயிக்கா பண்ற மாதிரியான ஒரு லஞ்ச் தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். மோஸ்ட்லி வந்து சாம்பார், ரசம் அண்ட் வந்து ரசம் இல்லைனாலும் சாம்பார், தயிர் சாதம், ஒரு காய். ஸோ இது வந்து ஃபுல்லாக நான் பேக் பண்ணி கொடுத்துருவேன். எனக்காவது கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணும்போது நான் அதை வீடியோவில் ஷேர் பண்ணுவேன். ஸோ அப்படி ஒரு லஞ்ச் மெனு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப டக்குன்னு பண்ணுற மாதிரி, ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு மீல் மேக்கர் ஃபஸ்ட்டு நான் வேக போட்டுக்கிறேன். காய் இன்னைக்கு வந்து சைட் டிஷ் வந்து மீல் மேக்கர் ஃப்ரை தான். ஸோ அதை நிறைய வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ நான் போட்டிருப்பேன். அது வந்து நார்மல் ரெசிபி தான். பட் நம்ம சூப்பரான ஒரு ரைஸ் பண்ண போகிறோம். அந்த ரைஸ் தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது நல்லா வேகட்டும். இதை வாஷ் பண்ணி பிழிஞ்சு எடுத்துடலாம். இப்போ ரைஸ்க்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்துக்கலாம். கேப்சிகம் அண்ட் வந்து வெங்காயம், ஆனியன், கார்லிக் வந்து எடுத்திருக்கேன். ஸோ கேப்சிகம் கூட லாஸ்ட் டைம் வந்து ஒரு ஃப்ரை பண்ணியிருப்பேன், ரொம்ப நல்லாயிருக்கும். பட் லஞ்சுக்கு கொடுக்கலாம், சூப்பராக இருக்குங்க இந்த சாதம். ஸோ கேப்சிகம் ரைஸ் தான், பட் என்னோடய ஸ்டைலில் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் எண்ணெய் சூடானதும் சீரகம், கல்பாசி, பூண்டு, ஸோ இது மூணுத்தையுமே நல்லா வாசனை வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். குடமிளகா நல்லா வந்து ஓரளவுக்கு வதங்கினதும் அதுக்கப்புறம் நம்ம அதில் தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் அண்ட் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த மசால் பவுடர், பிரியாணி பவுடர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இன்னும் அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு, ரொம்ப அதிகமாக வேணாம், ஜஸ்ட் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மூடி போட்டு ஒரு 4 மினிட்ஸ் நம்ம வேக விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா அந்த குடமிளகெல்லாம் பார்த்தீங்கன்னா வெந்திருக்கும். ஸோ அது வேகணும் அப்படின்றதுக்காக தான். தண்ணி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நீங்கள் ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். அவ்வளோ நல்லா வந்து கேப்சிகம்லாம் வெந்திருக்கு. ஸோ சூடு லைட்டாக ஆற ஆரம்பித்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரைஸை இதோட சேர்த்து உப்பு மட்டும் அளவு பார்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் வதங்கும் போதே. ஸோ அந்த கிளிப்பிங்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா எனக்கு வாசனையாக இருக்கும். எடுத்து வைக்கும்போதே அவ்வளோ வாசனையாக இருக்குது. ஸோ என்னோடய ஸ்டைலில் சூப்பரான ஒரு கேப்சிகம் ரைஸ் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். சாய்க்கு ரொம்ப பிடிக்கும், பிரணவக்குட்டிக்கும் ரொம்ப பிடிக்கும். அவங்களோட 2 பேரோட ஃபேவரட். அண்ட் நமக்கு ரெடி பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. ஸோ மோஸ்ட்லி சாம்பார் நம்ம தனியாக காய் இது மாதிரி தனித்தனியாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது டக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சிடும். ஸோ எப்போவுமே நம்ம அந்த மாதிரி ரொம்ப நேரம் ரெடி பண்ண முடியாது. குயிக்காக பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே நான் ஃப்ரையும் ரெடி பண்ணிட்டேன். அளவு இவ்வளோ தான். ஸோ காய் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து இந்த மாதிரி சைட் டிஷ் மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து கொடுப்பேன். ஸோ கேரட் ரைஸ் பண்ணும்போது சரி, கொஞ்சம் அடிஷ்னலாக பண்ணுற காய் வந்து நான் எக்ஸ்ட்ரா நிறையா தான் வச்சு கொடுப்பேன். ஏன்னா சாதம் அதிகமாக சாப்பிட மாட்டேங்கிறா. ஸோ கேப்சிகம் ரைஸ் அண்ட் மீல் மேக்கர் ஃப்ரை. ரைஸ் வச்சாச்சு, அதில் கேப்சிகமையும் வச்சுருக்கேன். ரைஸ் ஸோ அந்த கேப்சிகம் ரைஸுக்கும் இந்த மீல் மேக்கருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் காம்பினேஷன். ஸோ அதுதான் லஞ்ச் பாக்ஸ் வேலை முடிஞ்சது. இது சாய்க்கு, பிரணவக்குட்டிக்கு.
பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். அதுவும் வந்து இது ஆக்சுவலாக வந்து புதுசாக வாங்கினது அந்த மாதிரி இல்லை. ஸோ நான் ஆஃப்டர் யூஸ் அதுக்கப்புறம் தான் நான் ரிவ்யூ வந்து கொடுக்குறேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஃபேஷன் வீடியோலாம் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அண்ட் வந்து கிளாத் நல்ல குவாலிட்டியாக இருக்கிறத நீங்கள் ஏதாவது ஒரு தனி வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். இது எல்லாமே நான் ஆல்ரெடி போட்டதாக தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு 3 ட்ரெஸ் அண்ட் வந்து சூப்பராக வந்து ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நான் போட்டிருக்கேன் இந்த குர்த்தா. இப்போ இந்த குர்த்தாவோட ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். குர்த்தாவோட லென்த் நல்லா இவ்வளோ லாங்காக இருக்கும். ஸோ இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த கலர் இதில் 2 கலர் இருந்தது. பட் எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஆஷ் கலர் கூட இருக்குது. நீங்கள் இந்த லிங்க்கை செக் பண்ணிங்கன்னா இன்னொரு கலர் கூட வரும். ஸோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வாங்கிக்கலாம். இதுவும் நான் நிறைய தடவை பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிட்டேன். பியூர் காட்டன். ஆக்சுவலாக காட்டனாகவே இருந்தாலும் கிளாத் நல்லா சுருங்கி போடுது அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃபீஸ் வேர் போட்டு போகலாம். வந்து காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ரொம்பவே வந்து வசதியாக இருக்கும். போட்டிருக்கிறதும் தெரியாது. ஸோ நல்லா சாஃப்ட் கிளாத்தாக இருக்கிறதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இந்த ட்ரெஸ்க்கு வந்து நெக் டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து க்ளோஸ்டு நெக் தான். ஃப்ரண்ட்டில் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அண்ட் 3/4 ஹேண்ட் அவ்வளோதான். ஸோ வேறு எந்த டிசைன்ஸும் இருக்காது. அண்ட் வந்து சைடு கட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த குர்த்தா வந்து சைடு கட் உண்டு. ஏன்னா சில குர்த்தாவில் சைடு கட் மோஸ்ட்லி இந்த டிசைனில் இருக்காது. பட் இதில் சைடு கட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டாப்பு. ஸோ இந்த குர்த்தாவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யாருக்காவது வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு கலர் கூட இருக்கும். ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து நான் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த ஸ்டெட்டு தான். ஸோ வந்து இது நல்ல வெயிட்டெல்லாம் இல்லைங்க. ஸோ இந்த பிராண்ட் வந்து நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச வந்து ஒரு ஸ்டெட்டு. ஆக்சுவலாக இந்த கம்மல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் இவ்வளோ தூரம் லென்த் இருக்கும், கீழே இருக்கும். ஸோ இது ரொம்ப பெருசாகவும் இல்லை. ஆக்சுவலாக வீடியோவில் பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் பெருசாக தெரியுது. பட் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப வெயிட்டாக இல்லை. மோஸ்ட்லி இந்த மாதிரி நம்ம அந்த ஹூக் மாதிரி போடுறது கீழே இருக்கிறது வெயிட் இல்லாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் கூட வெயிட் இல்லவே இல்லைங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ சில்வர் கலர் 2 பக்கமும் வந்து டிசைன் கொடுத்துருப்பாங்க. என்னோடய ஃபேவரட்டான ஒரு தொங்கல். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது நம்ம எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இது நான் வந்து செலக்ட் பண்ணேன். இது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஷார்ட்டாக போட்டாலும் அதுக்கு நல்லாயிருக்கும், சுடிதார் போட்டாலும் நல்லாயிருக்கும், எல்லாத்துக்குமே வந்து சூட் ஆகும். ஓகே, இதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். ஸோ எனக்கு அது வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து நான் போட்டிருக்கேன் இந்த குர்த்தா தான். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வெறும் குர்த்தா மட்டும்தான், ஷால் பேண்ட்டெல்லாம் வந்து வராது. என்னோடய ஃபேவரட் ட்ரெஸ்ஸில் இதுவும் ஒன்று. ஸோ இதுவும் வந்து நான் நிறைய தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் ரிவ்யூ வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த கலர் போகிறது அண்ட் கிளாத் வந்து கொஞ்சம் சுருங்கி போகிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ இந்த டாப்பும் வந்து நிறைய நான் சூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பெரிய டிசைன்ஸில் எதுவும் இருக்காது, ப்ளைனாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்னோடய ஃபேவரட் கலெக்ஷன்ஸில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லுவேன். இந்த குர்த்தாவில் ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த பிரிண்டட் ஒர்க் தான். ஸோ அதுக்கு நல்லா வந்து ரஃபாக இருக்கும். ஸோ அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். அண்ட் பேலன்ஸ் ஃபுல்லாக ப்ளைனாக தான் இருக்கும். கைக்கிட்ட பார்த்தீங்கன்னா 3/4 ஹேண்ட் தான். ஸோ அதுவும் வந்து அந்த ஃப்ரண்ட்டில் என்ன கொடுத்துருந்தாங்களோ அது கையோட அந்த எட்ஜில் வந்து இருக்கும். ஸோ ஓவரால் பார்க்குறதுக்கு அந்த குர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குர்த்தாவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ யாருக்காவது வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து நான் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த குர்த்தா தான். ஸோ இதுவும் வந்து நல்லா ஒரு சாஃப்டான காட்டன். மோஸ்ட்லி வந்து எனக்கு காட்டன் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம போட்டு போகிறதுக்கு. அதனால் வேலை அது பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் அயன் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்படிலாம் இருக்கும். ஸோ அதையும் தாண்டி கொஞ்சம் கிளாத் நல்லா ரஃபாக இருக்கிறத நான் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த டாப் வந்து பியூர் காட்டன். இந்த குர்த்தாவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து வேறு எந்த டிசைன் இருக்காது, சேம் அந்த ஸ்டெப்லி டிசைன்ஸ் மட்டும்தான் இருக்கும். அண்ட் இது நெக் டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்கேன். ஸோ வந்து அந்த ரவுண்டில் கொஞ்சம் லைட் அந்த டீப் வி மாதிரி இருக்கும். அண்ட் சைடில் வந்து அந்த கோல்டன் கலர் சின்ன சின்னதாக இருக்கும். ஸோ நான் வாஷ் பண்ணாலும் அது கொஞ்சம் கூட வந்து போகலை, ரொம்ப நல்லாயிருக்கு. கிளாத்தும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 7 டைம்ஸ் ஆகுது இதை நான் வாஷ் பண்ணியிருப்பேன். ஸோ வெளியில் போயிட்டு வந்துட்டு நான் வந்து க்ளீன் பண்ணியிருப்பேன். கிளாத் அவ்வளோ நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இந்த குர்த்தாவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ யாருக்கு அது வேணால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் காட்டின 3மே வந்து நான் ஆல்ரெடி வாங்கி யூஸ் பண்ணி ஸோ கிளாத் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆஃப்டர் ரிவ்யூ மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 3 ட்ரெஸ்ஸும் வந்து உங்களுக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ இந்த பிராண்ட் வந்து நான் ரீசெண்டாக கொஞ்சம் வந்து அந்த இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வாங்கி வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த ஸ்டெட் மாதிரி இருக்கிற டைப் வந்து இது ஆக்சுவலாக சில்வர் கலர். இது கோல்டன் கலர் நான் பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. பட் இந்த கலர் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இது வந்து போட்டு இது எங்கே வாங்கினேன்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பாக கேட்டுருவாங்க. அந்தளவுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் வந்து டிசைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஃபினிஷிங்லாம் அவ்வளோ நீட்டாக இருக்குங்க.
ஸோ செலக்டடாக தான் நான் பார்த்து வாங்குவேன். மோஸ்ட்லி வந்து ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ்லாம் அதிகமாக வாங்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச ஒரு கலெக்ஷன்ஸில் நான் இப்போ காட்டிகிட்டு இருக்கிற இந்த ஸ்டெட்டு 3. ஸோ இதோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அமேசானில் இப்போது கிரேட் ஃப்ரீடம் ஃபெஸ்டிவல் லைவில் இருக்குது. ஸோ இது வந்து 6th ஆகஸ்ட்லேருந்து 11th ஆகஸ்ட் வரைக்கும். ஸோ கெட் மினிமம் 50% 80% வரைக்கும் ஆஃப் அண்ட் 1500 டாப் பிராண்ட்ஸ்க்கு அண்ட் டீல்ஸ் ஆன் 4 lakhs + ஸ்டைல்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃபர் டீட்டெயிலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த 2 ரிங்ஸ் அண்ட் வந்து 3 ட்ரெஸ். ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் மைகால் ஸ்டோர் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அண்ட் கமெண்ட்ஸ்லேயும் பின் பண்ணியிருக்கேன். யாருக்காவது வேணும்னா மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தடுத்து நல்ல ஒரு புது கலெக்ஷன்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். நம்ம vlog வந்து இப்படியே கண்டினியூ பண்ணலாம். அடுத்து இந்த vlogோட ஒரு கண்டினியூட்டி பார்த்தீங்கன்னா நான் இப்போ பண்ணிகிட்ருக்கிற ஸ்கின் கேர் தான். இது வந்து சந்தனக்கல். ஸோ இந்த குட்டி ஷார்ட் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன், லாஸ்ட் ஒரு 3 daysக்கு முன்னாடி. எனக்கு நிறைய பேர் ஆக்சுவலாக அந்த சந்தனம் வந்து அந்த ஒரிஜினலாக இழைச்சி போடுறது அவ்வளோ நல்ல ரிசல்ட் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. அதனால vlogல அப்படியே ஆட் பண்ணுறேன். உங்களோட ஸ்கின் வந்து பயங்கர வந்து ஹீட் பாடி அண்ட் வந்து பிம்பிள்ஸ் அதிகமாக வந்துகிட்டே இருக்குது, ஸ்கின் வந்து பிரைட்டாக இல்லாமல் டல்லாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து நேச்சுரல் ப்ராடக்ட் தான் பிடிக்கும். ஸோ அந்த கெமிக்கல் பேஸரி எனக்கு செட் ஆகாதுன்னு யோசிச்சிங்கன்னா இந்த மாதிரி பியூரான ஒரு சந்தனக்கட்டை எடுத்துகிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி தண்ணியை வந்து தொட்டு நல்லா அந்த சந்தனக்கல்லை இழைச்சி வெறும் அந்த பியூரான சந்தனம், ஆக்சுவலாக பவுடர் அப்படின்னு நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிறது கூட எந்தளவுக்கு அது 100% பியூரான நமக்கு தெரியாது. பட் இந்த மாதிரி ரெடி பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன இந்த 3 ஸ்கின் ப்ராப்ளமுக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஒரிஜினலான சந்தனம் வந்து அவ்வளோ நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஸோ நம்ம ஃபேஸ்க்கு லைட்டாக அப்ளை பண்ணாலே போதும், எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஃபேஸ் நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இது வந்து டைமிங்ஸ்லாம் கிடையாதுங்க, அது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதும் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணலாம். ஸோ அவ்வளோ நல்ல ரிசல்ட் இருக்கும், ஸ்கின்னும் வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்கும். அண்ட் வந்து அந்த ஹீட்னால் வர அந்த பிம்பிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வராது, கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்கும். டல் ஸ்கின்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரைட்டனாக இருக்கும். ஸோ இந்த ஸ்கின் கேர் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணதில்லை அப்படின்னா மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். கெமிக்கலுக்கு பதிலாக இது ஒரு நல்ல ஐடியா தான். அடுத்து வந்து சரண்யாக்கம் நானும் கொஞ்சம் வந்து அந்த பூஜரம் சைட்லலாம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் திங்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பிரணவ் குட்டி ஸ்கூல்லேருந்து வரத்துக்குள்ளே இந்த வேலையெல்லாம் பார்த்துணும், இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டம். அதனால கடைன்னு பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அப்புறம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்கிற பொருள் தாங்க ஆக்சுவலாக நிறைய வந்து வேஸ்ட்டான பொருளாக இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து தூக்கி போட்டுட்டு ஸோ எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் மட்டுமே வந்து எடுத்து வச்சுட்டு ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் க்ளீனிங் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அடுத்தடுத்து நிறைய சூப்பரான பூஜா vlogோட உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கீழே வந்து எந்த சுவாமி ஃபோட்டோ எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் அந்த மாதிரி பூஜைக்கு தேவையான திங்ஸ் மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து க்ளீன் பண்ணியாச்சு. மேலே வந்து அந்த ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த ஊக்கெலாம் மாட்டியிருப்பேன், அதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிதா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் நமக்கு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டே எங்களுக்கு இந்த மாதிரி தான் போச்சு. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான vlog உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறையா ரெசிபீஸ் அண்ட் வந்து பூஜா வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.